ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டெய்லி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் டெய்லி சென்டென்சஸ் டே 53 வரைக்கும் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் 2,55,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நாம் ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, தயவு செய்து லைட் ஆஃப் பண்ணுங்க சொல்லுவோம். பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் டேர்ன் ஆஃப் த லைட். ப்ளீஸ் டேர்ன் ஆஃப் த லைட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீங்கள் அதை ரொம்ப பணிவாக கேட்குறீங்க. தயவு செய்து லைட் ஆஃப் பண்ண முடியுமா? கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா, பணிவாக கேட்கும் பார்த்தீங்களா. அப்போ லைட்டாக தயவு செய்து கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ண முடியுமா? இது எப்படி கேட்கலாம்? குட் யூ ப்ளீஸ் டேர்ன் ஆஃப் த லைட். Could you please turn off the light? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்களேன், தயவு செய்து கதவை மூடுங்களேன். தயவு செய்து கதவை மூடவும். இது எப்படி சொல்லலாம்? என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வரும்? ப்ளீஸ், கரெக்டு. அடுத்து எப்படி வரும்? க்ளோஸ் தி டோர். க்ளோஸ் தி டோர். தயவு செய்து கதவை மூடவும். இது நீங்கள் ரொம்ப பணிவாக ரிக்வெஸ்ட்டாக கேட்கிங்க. தயவு செய்து கதவை மூட முடியுமா? தயவு செய்து கொஞ்சம் கதவை மூட முடியுமா? எப்படி கேட்கலாம்? கரெக்டுங்க. குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். தயவு செய்து கதவை மூட முடியுமா? புரியுதாங்க உங்களுக்கு? இதே மாதிரி இங்கிலீஷை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாங்க. உங்களுக்கு இது ஈஸியாக புரியுதாங்க? வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன். உன் வீட்டு பாடத்தெல்லாம் முடிச்சிட்டியா கேட்பாங்களா அம்மா அப்பா? உன் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாப்பா? எப்படி கேட்பாங்க இதை? டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்? ஓ, வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் இப்போ கட்டாயமாக போக வேண்டும். நான் இப்போ கட்டாயமாக போக வேண்டும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ மஸ்ட் கோ நவ். ஐ மஸ்ட் கோ நவ். ஏங்க நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கட்டாயமாக அப்படிங்கிறதுக்காக. நவ் இப்போ இந்த சென்டென்ஸை மொத்தமாக வாசிங்க. ஐ மஸ்ட் கோ நவ். ஐ மஸ்ட் கோ நவ். நான் இப்போ கட்டாயமாக போக வேண்டும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவர் எனக்கு தெரியும். அவரை எனக்கு தெரியும் அல்லது அவனை எனக்கு தெரியும் எப்படின்னாலும் வச்சுக்கலாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ நோ ஹிம். ஐ நோ ஹிம். எனக்கு அவரை தெரியும். இதுவே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அவரை பற்றி தெரியும். பற்றின்னு சொல்கிறீங்களா, எனக்கு அவரை பற்றி தெரியும். இது எப்படி சொல்வீங்க அப்படின்னா, ஐ நோ அபவுட் ஹிம். ஐ நோ அபவுட் ஹிம். ஏங்க நம்ம அபவுட் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அபவுட் அப்படின்னா தமிழில் நம்ம பற்றி அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை மொத்தமாக வாசிங்க. ஐ நோ அபவுட் ஹிம். ஐ நோ அபவுட் ஹிம். எனக்கு அவரை பற்றி தெரியும். இதுவேங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். அழுத்தி சொல்கிறீங்களா, எனக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும், நல்லாவே தெரியும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ நோ அபவுட் ஹிம் வெரி வெல். ஐ நோ அபவுட் ஹிம் வெரி வெல். ஏங்க நம்ம வெரி வெல் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நன்றாக, நல்லாவே தெரியும். அழுத்தி சொல்கிறோமா, இதுக்காக தான் நம்ம இங்கே வெரி வெல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸை மொத்தமாக வாசிங்க. ஐ நோ அபவுட் ஹிம் வெரி வெல். ஐ நோ அபவுட் ஹிம் வெரி வெல். எனக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. வீட்டில் கேட்பாங்களா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டெல் மீ வாட் டு யூ வாண்ட். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு, எனக்கு சொல்லு. வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும். டெல் மீ வாட் யூ வாண்ட். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், எவ்வளோ தூரம். எவ்வளவு தூரம், இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம் கேட்போம் பார்த்தீங்களா, எவ்வளவு தூரம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஹவ் ஃபார். ஹவ் ஃபார், எவ்வளவு தூரம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஆகும் அல்லது எவ்வளோ காலம் எப்படினாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம் எல்லாமே ஒன்று தான். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் லாங். ஹவ் லாங், எவ்வளவு நேரம். நெக்ஸ்ட் ஒன், என்னை குறை சொல்லாத.
ஏன் எப்போ பார்த்தாலும் நான் குறை சொல்கிறேன், என்னை குறை சொல்லாதே. டோன்ட் ப்ளேம் மீ. டோன்ட் ப்ளேம் மீ, என்னை குறை சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், நான் அதை எடுக்கலாமா? நான் அதை எடுக்கலாமா? எப்படி சொல்லலாம்? மே ஐ டேக் இட். மே ஐ டேக் இட், நான் அதை எடுக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே உட்காரலாமா? ரிக்வெஸ்ட்டாக கேட்கும் பார்த்தீங்களா, நான் இங்கே உட்காரலாமா? எப்படி கேட்கலாம்? மே ஐ சிட் ஹியர். மே ஐ சிட் ஹியர், நான் இங்கே உட்காரலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் பார்த்தேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஐ ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஸ்டில் அப்படிங்கிறது நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னும். நெக்ஸ்ட் ஒன், இது மிகவும் விலை உயர்ந்தது. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு திங்ஸ் ஒன்று வாங்கலான்னு போவோம், பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். ரேட்டை பார்த்த பிறகு இது விலை மிகவும் உயர்ந்தது, இது ரேட்டு ஜாஸ்திப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ், இது மிகவும் விலை உயர்ந்தது. நெக்ஸ்ட் ஒன், தாமதத்திற்கு மன்னிக்கவும். லேட்டானதுக்கு மன்னிக்கவும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? ஐ எம் சாரி ஃபார் த டிலே. ஐ எம் சாரி ஃபார் த டிலே, தாமதத்திற்கு மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு அவசரத்தில் இருக்கேன். நீ வேறு ஏன்ட்ட ஏதோ பேசிக்கிட்டு, நான் வேறு ஒரு அவசரத்தில் இருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் இன் எ ஹரி. ஐ எம் இன் எ ஹரி, நான் ஒரு அவசரத்தில் இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், நான் குளிக்க போகிறேன். நான் குளிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் அ பாத். ஐ எம் கோயிங் டு டேக் அ பாத், நான் குளிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், கவனமாக செய். கவனமாக செய். டூ இட் கேர்ஃபுல்லி. டூ இட் கேர்ஃபுல்லி, கவனமாக செய். நெக்ஸ்ட் ஒன், நான் குழப்பத்தில் இருந்தேன். நானே இந்த டைமில் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன்ப்பா சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட், நான் குழப்பத்தில் இருந்தேன். பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட், நான் குழப்பத்தில் இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், பூங்காவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிருப்போம், சரி எங்கேயா மீட் பண்ணலாமா பக்கத்தில் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பார்க்கில் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பூங்காவில் சந்திக்கலாம், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட்ஸ் மீட் அட் த பார்க். நாம் பூங்காவில் சந்திக்கலாம். ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. நம்ம பள்ளியில் சந்திக்கலாம். இதுக்கு என்ன வருங்க, நீங்கள் எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 4 கேட்குறீங்க. ஆக்சுவலி டே 3 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். டே 4ஓட வீடியோ நாளைக்கு ஃப்ரைடே ஈவினிங் 6:15 மணிக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கூட இப்போ டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டே 4ஓட வீடியோவை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.